இந்த வீடியோவில் தமிழ் செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட்டு பேட்சுக்கான செகண்ட் பேப்பர் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட் பேட்சுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஹெட்டிங் எப்பயும் போல் சென்டர் பண்ணி அடிச்சிடுவீங்க. இங்கே வந்து 2 லைனில் வந்திருக்கு, ஓகேங்களா? அந்த 2 லைனுக்கு இந்த தொகுதியை மட்டும் சென்டர் பண்ணிடுவீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த லீ எடுத்துகிட்டு இந்த லீ ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 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 நேமை எடுத்துகிட்டு தூத்துக்குடி ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஸ்பேஸு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதை வந்து சேர்த்து அடிக்கணும். இங்கே ஸ்பேஸ் இல்லாமல் இங்கே வந்து இந்த வேல்யூஸு இருக்குது அடிச்சுட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 48 எடுத்துகிட்டு 42 இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம சென்டர் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து இந்த இதில் வந்து இந்த 2 காலத்துக்கு இந்த 2022 2023 சென்டர் பண்ணணும். இந்த 2 காலத்துக்கு இந்த 2021 2022 சென்டர் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸ்டேட்மெண்ட்டில் வேறு எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த வாட்டி சுற்றறிக்கை வந்திருக்கு. ஃபஸ்ட் பேட்சுக்கு ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. ஹெட்டிங் மேலே எப்பயும் போல் சென்டர் பண்ணிடுவீங்க, ஊர் என்ன சென்டர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. நான் புள்ளி கா புள்ளி ஒரு ஸ்பேஸு என்ன, ஓகேங்களா? அடிச்சுட்டு அப்படியே அதுக்கு நேராக இந்த 4 லெஃப்ட் சைட் ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு சுற்றறிக்கையை சென்டர் பண்ணி அடிக்கணும், ஓகேங்களா? சென்டர் பண்ணி அடிச்சுட்டு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு உள்ள கண்டென்ட்டு, ஓகேங்களா? கண்டென்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரை எடுத்துகிட்டு இந்த ரை போட சொல்லியிருக்காங்க. காவல் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க. தலைமை அடிச்சுட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இப்போ ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேற்கொள்ளுதல் அவசியம். இங்கே நடுவில் வந்து ஸ்பேஸ் விட சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உதவி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே விடும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த இரு எடுத்துகிட்டு இந்த இரு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கட்டாயம் அடிச்சுட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் 4 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு காவல்துறை இயக்குனரை ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு பெறுநருக்கான அட்ரஸ் லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து அடிச்சிடுவீங்க. பெறுநர் அட்ரஸ் முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. நகல் அதுக்கான அட்ரஸ். இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் மடக்கி அடிச்சிருக்காங்க. இது இந்த லைனோட கண்டினியூஷன். ஸோ அனைத்து மாநகர காவல் ஆணையர்கள் மற்றும் அடிச்சுட்டு அடுத்த லைனில் முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை அடிக்கணும். ஓகேங்களா? இவ்வளோதான். இதுதான் இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் நல்லா பண்ணுங்கள்.